கேரள வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் புதிய தலைமுறை அலுவலகத்தில் பொதுமக்கள் நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதி உதவியை 2வது நாளாக அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு புதிய தலைமுறை திரட்டும் நிதி மற்றும் நிவாரணப் பொருட்களுக்கு நேயர்களிடம் வரவேற்பு எப்படி இருக்கிறது? பூங்குழல், கேரளா மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு மழையால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து நிவாரணப் பொருட்களை புதிய தலைமை சார்பாக சேகரிக்கப்பட்டு அங்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட 5 இடங்கள்ல நிவாரணப் பொருட்கள் வாங்குவதென சேகரிக்கும் பணியில் புதிய தலைமுறை ஈடுபட்டு வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் போனால் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கு மேலான நிவாரணப் பொருட்களை மக்கள் பல்வேறு பகுதியில் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். உணவுப் பொருட்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களையும் வாங்கியிருக்காங்க. அதே போல் கேரள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய உடை, அதாவது ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய வேட்டி, சட்டை, அதே போல் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சேலைகள், அதே பல்வேறு விதமான உடைகளையும் இங்கே வழங்கியிருக்காங்க. அது அத்தியாவசிய பொருட்கள், அதாவது அங்கே அத்தியாவசிய பொருட்களுடைய இன்றி தவிக்கக்கூடிய சூழலில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அத்தனை பொருட்களுமே பாய், தளவாணி, வீட்டு உபயோகப் பொருட்கள் சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களும் இங்கே வழங்கியிருக்காங்க. அதே போல் அவங்க பயன்படுத்தக்கூடிய சோப்பு உட்பட ஷாம்பு, பெண்கள் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையுமே தமிழகத்தை சேர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து புதிய தலைமுறை நிவாரண பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சேர் கொண்ட தகவல் தெரிஞ்சன 15 லட்சத்திற்கு மேலான பொருட்களை வாங்கி தொடர்ந்து வழங்கி வருகின்றன. அதுதான் நம்ம பார்த்து கொண்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கேட்கக்கூடிய முதல்ல இந்த பணி அவங்களுக்கு எப்போ போய் சென்றடையும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க கேட்டவனும் இருக்காங்க. விரைவாக புதிய தலைமை சார்பாக அங்கே ஒரு குழுவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக சென்று அந்த பொருள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடையும்னு தொடர்ந்து புதிய தலைமை அறக்கட்டளை சார்பாகவும் தெரியப்படுத்தி வர்றாங்க. அதே போல் மணி, அதாவது பணமாக இங்கே யாருமே வாங்கவில்லை. அதே பணம் வாங்கல, காசோலை மூலமாக பெறப்படுகிறது. அந்த வகையில் 1 லட்சத்திற்கு மேலாக காசோலை இங்கே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 230 பேர் நிவாரண பணிகளை சென்னையில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 230 பேருமே 15 லட்சத்திற்கு மேலான பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறை சார்பாக, புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக கொண்டு சேர்க்கும் பணியில் புதிய தலைமுறை குழு தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. பூங்குழல், நிறைய நிவாரண பொருட்கள் அங்கு குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்த், இப்போ மக்கள் நிவாரண பொருட்களாக கொடுக்க அதிக ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது தங்களுடைய பங்களிப்பை நிதியாக கொடுக்க விரும்புகிறார்களா? பூங்குழலி, நம்ம பார்க்கும்போதே தெரியும், சின்ன வயசு புள்ள, அதாவது உண்டியலை காணிக்கையை சேர்த்த அந்த மணியை கூட கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த காஞ்சியெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. அதே போல் 70 வயசுக்கு மேலே பெற்றோர்கள், வயசு முதிர்ந்தவர்களும் அவங்க நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாங்க. இதே போல் திருநங்கைகள் சார்பாகவும் இங்கே நிவாரணப் பொருட்களை கொடுக்கக்கூடிய நம்ம காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அதே போல் தனியார் நிறுவனங்களும் தொடர்ந்து உதவிக்கரத்தை நீட்டிவாறு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் முன்னே குறிப்பிட்டது போல 15 லட்சத்திற்கு மேற்பட்டான நிவாரண பொருட்கள் புதிய தலைமுறையிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக கொண்டு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூங்குழலி, பொருட்கள் எல்லாம் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் உதவும் வகையில் உறுதுணையாக இருக்கும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.